இளிச்சவாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நல்ல பிள்ளை ஒன்று இருக்குமா. அந்த நல்ல பிள்ளை தான் இளிச்சவாயம். அந்த நல்ல பிள்ளை என்ன பண்ணுமா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருமா. அப்படி கொடுக்கலனாலும் சுற்றி உள்ளவங்க கொடுக்க வச்சுருவாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லா உறவையும் நல்லா இருக்குன்னு நினைக்குமா. அப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த ஒரு ஜீவன் ஒரு நாள் நல்லாவே வாழலாம். அதுக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டவங்க யாரும் திரும்ப செய்யவே மாட்டாங்களாம். அதுவும் எதிர்பார்க்காது. ஆனால் கண்டிப்பாக கஷ்டப்படும். ஆனால் என்ன, திரும்ப திரும்ப வந்து நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது அடி வாங்கின மாதிரி யாரும் அடி வாங்கியிருக்கவே முடியாது. எவ்வளவு தான் அடி வாங்கினாலும் அது என்ன, திரும்ப திரும்ப வந்து அதை செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அது கெட்டு போகாது. அதுக்கு பேர் தான் இளிச்சவாயன். நல்ல பிள்ளை, பேருக்கு தான் நல்ல பிள்ளை, ஆனால் இளிச்சவாயன். எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் நம்மளும் திருந்த மாட்டோம். நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் என்ன, அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் நெத்திலியில் எதிர்க்கு பார்த்தீங்களா, இளிச்சவாயன்.